ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பொட்டேட்டோ ரவா ஃபிங்கர்ஸ் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரெசிபி, குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கிட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு கடாயில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, அதான் கணக்கு. எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பால் தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் இந்த ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா தகதகன்னு கொதிச்சு வரும்போது ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நம்ம விஸ்க் பண்ணி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை 1 நிமிஷம் வேக வச்சோன்னா போதும். நல்லா திக்காக ரவை வெந்து வந்துடும். இடையில நம்ம ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா கட்டி எதுவும் தட்டாமல் நமக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ரவை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். அப்போ தான் நம்ம அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவையில் நம்ம தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். நான் இதில் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ இருக்கவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துட்டு இந்த ரவை நல்லா ஆறுனப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். ஆனாலும் திரண்டு வரும் நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சப்புறம் நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கணும். தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம இது ஒரு ஃபிங்கர் ஷேப்க்கு பண்ணலாம். ஃபிங்கர் ஷேப்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 ஃபிங்கர்ஸ் ஆகுது அட்லீஸ்ட்டு. பேரலில் நான் எண்ணெயும் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பேட்சுக்கு 6 7 உங்கள் எண்ணெய் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த பேனில் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஃபிங்கர்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஆறுனப்புறமும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இடையில 2 டைம் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் கலரில் வரும். அவ்வளோதான், இப்போ இது தயாராகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இந்த பொட்டேட்டோ ரவா ஃபிங்கர்ஸ் கூட நம்ம கெட்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மைனஸு, க்ரீன் சட்னி இதில் ஏதாவது ஒன்று வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஃபிங்கர்ஸை பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் பண்ணி கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதுவுமே. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.